வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 3ஆம் பாகம் கொலைவாள் 3ஆம் அத்தியாயம் ஆந்தையின் குரல். வாசிப்பது ஸ்ரீ. நந்தினி கடலை நோக்கினாள். பழுவேட்டரையர் ஏறிச் சென்ற படகு பார்த்திவேந்திரனுடைய கப்பலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நந்தினி பெருமூச்சு விட்டாள். அது பார்த்திவேந்திரனுடைய நெஞ்சில் புயலாக அடித்தது. தேவி, சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள். தங்களுக்கும் எனக்கும் உகந்தது என்று பிரித்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு எது உகந்ததோ அதுதான் எனக்கும் உகந்தது என்றான் பல்லவ வீரன். அவன் மனத்தில் விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் அந்நேரத்தில் உதித்தன. இந்த பெண் அந்த கொடிய கிழவனிடம் அகப்பட்டுக் கொண்டு கூண்டுக்கிளியைப் போல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காட்டுப்பூனையிடம் இருந்து இவளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது? இவள் மட்டும் தன் விருப்பத்தை தெரிவிக்கட்டும். அவனை அக்கப்பலிலேயே சிறைப்படுத்தி கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடச் செய்யலாம். சண்டாளன்! புதல்வியும் பேத்தியுமாக இருப்பதற்குரிய இளம் பிராயமுடைய பெண்ணை மனைவியாக்கிக் கொள்ள எப்படி இவன் மனம் துணிந்தது? நந்தினி இன்னமும் படகையும் கப்பலையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். படகிலிருந்து பழுவேட்டரையர் கப்பலில் ஏறுவதை பார்த்தாள். நல்ல வேளை, பத்திரமாக ஏறிவிட்டார். எவ்வளவு வீரராயிருந்தாலும் வயதாகிவிட்டதல்லவா? படகிலிருந்து கப்பலில் ஏறும்போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருந்தது என்றாள். பல்லவன் ஏமாற்றமடைந்தான். கிழவனிடம் இவளுக்கு இவ்வளவு பரிவு ஏன்? படகிலிருந்து அவன் கடலில் விழுந்து இறந்தால் என்ன? நாட்டுக்கும் க்ஷேமம், இவளுக்கும் விடுதலை. எதற்காக இவ்வளவு பரிவு காட்டுகிறாள்? கிழவருக்கு சோழகுலத்தாரிடம் எவ்வளவு அபிமானம் என்பது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது. இளவரசருக்கு ஆபத்து என்றதும் எப்படி துடிதுடித்து போய்விட்டார். ஐயா, இளவரசர் தப்பி பிழைத்திருக்க கூடும் அல்லவா? இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்பது நிச்சயமில்லையே என்றாள் நந்தினி. நிச்சயமில்லை. ஆனால் அப்பேற்பட்ட சுழற்காற்றில் கடலில் குதித்தவர் பிழைத்திருப்பது அசாத்தியம். விதியின் போக்குக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் பல்லவன். இதற்கு விதி காரணமில்லை. அந்த பழையாறை ராட்சசியின் பேராசைதான் காரணம். தங்களுக்கு தெரியுமா ஐயா, குந்தவை தேவிக்கு ஜோதிடத்திலும் ரேக சாஸ்திரத்திலும் அபார நம்பிக்கை. தம்பியின் ஜாதகத்தையும் கைரேகையையும் பார்த்து வைத்துக் கொண்டு அவன் 3 உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள். ஐயோ பாவம், அந்த அருமை தம்பிக்கு இந்த கதி நேர்ந்தது என்று அறியும் போது அவள் எவ்வளவு கஷ்டமடைவாள். அச்சமயம் நான் அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இவ்விதம் கூறிய நந்தினியின் குரலில் குதூகலம் தொனித்தது. பல்லவன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனான். பிறகு தன் செவிகளில்தான் கோளாறு என்று தீர்மானித்துக் கொண்டான். ராணி, தாங்கள் எதற்காக ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவளுடைய பேராசையினால் நேர்ந்துவிட்ட விபரீதம் தானே இது. அதற்காக அவள் கஷ்டப்பட வேண்டியதுதான். அது எப்படி ஐயா? அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளித்தால் நெஞ்சு பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 1000-10,000 பேர் இருக்கிறார்கள். அவள் சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி, 3 உலகிலும் ஈடு இணையற்ற அழகி. நானும் ஒரு சமயம் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். அதாவது தங்களை பார்ப்பதற்கு முன்னால். என்னை பார்த்த பிறகு என்ன நினைக்கிறீர்கள்? குந்தவை தேவியின் அழகு தங்கள் பாத சுண்டு விரலின் அழகுக்கு இணையாகாது என்றுதான். இப்போது இப்படித்தான் சொல்வீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒரு உலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள். ஒரு நாளும் மாட்டேன். தேவி, என்னை சோதனை செய்து பாருங்கள் என்றுதான் சொல்கிறேனே. தங்கள் கட்டளை என்னதென்று இக்கணமே தெரிவியுங்கள். கட்டளையிடும் பாத்தியதை எனக்கு கிடையாது. ஐயா, விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்கிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் உங்கள் உதவியை நாடுகிறேன். பார்த்திவேந்திரன் சிறிது ஏமாற்றமடைந்தான். நந்தினி அவளுக்காக ஏதோ ஒரு கஷ்டமான காரியத்தில் தன்னை ஏவுவாள் என்று எண்ணியிருந்தான். அதை நிறைவேற்றி அவளை மகிழ்விக்க ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் அவள் ராஜ்யகாரத்தை பற்றி எதுவோ சொல்கிறாள். சொல்லுங்கள் ராணி, தங்கள் விருப்பம் எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கள் என்றான். ஐயா, சோழ நாட்டில் அமைதி ஏற்படாமல் தடுத்து வந்தவள் இளைய பிராட்டி. அவளுடைய அகம்பாவத்தினால் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தர அதிகாரிகளையும் கோபம் கொள்ளச் செய்தாள். தம்பி அருள்மொழிவர்மனை எப்படியாவது இந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இதனால் சமரசம் ஏற்படாமல் தடுத்து வந்தாள். இப்போது அந்த காரணம் போய்விட்டது. இனிமேல் சமரசம் செய்து வைப்பது சுலபம். கேளுங்கள் ஐயா, தாங்கள் தான் சொன்னீர்களே,
மந்திரிகளும் மற்ற பெருந்தர அதிகாரிகளும் சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியும் அதற்கு இணங்கிவிட்டார். அப்படியா தேவி? ஆம் ஐயா. இல்லாவிடில் இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வர கட்டளையிட்டிருப்பாரா? ஆனாலும் அது சரியல்ல என்பது என் கருத்து. சமரசமாக தீர்த்துக் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கேயுள்ள ராஜ்யத்தை ஆதித்த கரிகாலருக்கு என்றும் தெற்கேயுள்ள பகுதியை மதுராந்தகருக்கு என்றும் பிரித்துக் கொள்ளலாமே. தங்கள் முன்னோர்கள் பல்லவ மகா சக்கரவர்த்திகள் தொண்டை மண்டலத்தை ஆள்வதுடன் திருப்தி அடையவில்லையா? பூர்வீக சோழ மன்னர்கள் 2 வெள்ளாற்றுக்கும் இடையேயுள்ள ராஜ்யத்துடன் திருப்தி அடையவில்லையா? தேவி, இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்லுகிறீர்கள்? எந்த ராஜ்யம் எப்படி போனால் எனக்கு என்ன? யார் எந்த ராஜ்யத்தை ஆண்டால்தான் எனக்கு என்ன? ஐயா, தாங்கள் ஆதித்த கரிகாலரிடம் உண்மை விசுவாசமுள்ள சிநேகிதர் என்று எண்ணினேன். பிறருக்கு விசுவாசமாயிருந்து பிறருடைய புகழுக்காக போராடி பிறருடைய நன்மைக்காக உழைத்து இத்தனை நாளும் கழித்தாகிவிட்டது. இனிமேல் எனக்காக நான் வாழ விரும்புகிறேன். ராணி, இதை கேளுங்கள். நான் எதற்காக இவ்வுலகில் பிறந்தேன், எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. என் முன்னோர்களாகிய பல்லவ சக்கரவர்த்திகள் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டார்கள். மாமல்லபுரத்தை போன்ற உலகங்களை சிருஷ்டித்தார்கள். அவர்களுடைய பெருமையை என் காலத்தில் மீண்டும் நிலைநாட்ட பிறந்திருக்கிறேனோ என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அதில் என் மனம் ஈடுபடவில்லை. ராஜ்யங்களை சிருஷ்டிப்பதில் உற்சாகம் கொள்ளவில்லை. சோழகுலத்தின் பெருமைக்கு உழைப்பதிலேயே திருப்தி அடைந்தேன். ஆதித்த கரிகாலரின் சிநேகிதத்தில் மகிழ்ந்தேன். இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்றுதான் எண்ணியிருந்தேன். இன்றைக்குத்தான் என் கண்கள் திறந்தன. சற்று முன்னாலேதான் நான் பிறந்தது எதற்காக என்று தெரிந்தது. அதோ கேளுங்கள், அந்த கடல் அலைகளின் குரல் என் உள்ளத்தின் குரலை ஆம் ஆம் என்று ஆமோதிக்கிறது. அதோ காட்டில் வாழும் பறவைகளெல்லாம் சரி சரி என்று கூவுகின்றன. தேவி, சோழ சாம்ராஜ்யத்தை பங்கு போடுவது பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள். கடல்களுக்கு அப்பாலுள்ள பவழத்தீவிலிருந்து விலை மதிக்க முடியாத பவழங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேருமலையின் உச்சி சிகரத்திலே ஏறி சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேகமண்டலத்துக்கு மேலே பறந்து நட்சத்திரங்களை பறித்துக் கொண்டு வந்து ஆரம் தொடுத்து தங்கள் கழுத்தில் போடச் சொல்லுங்கள். பூரண சந்திரனை கொண்டு வந்து தங்களுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாக்கி தரும்படி சொல்லுங்கள். போதும் ஐயா, போதும். என்னை ஏற்கனவே அந்த பழையாறை பிராட்டி பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்க செய்து விடாதீர்கள் என்றாள் நந்தினி. பார்த்திவேந்திரன் சிறிது வெட்கமடைந்தான். பைத்தியம் பிடித்திருப்பது எனக்குத்தான், மன்னியுங்கள். தங்களுடைய விருப்பத்தை முதலில் தெரிவியுங்கள் என்றான். சோழ நாடெங்கும் தமிழகமெங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். நான் இந்த கிழவரை மணந்ததின் காரணமாக சோழகுலத்துக்கே கேடு வந்துவிட்டதென்று ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்களாம். மதுராந்தக தேவரை ராஜ்ய ஆசை கொள்ள செய்தது நான் தான் என்று சொல்லுகிறார்களாம். சோழ நாட்டு சிற்றரசர்களை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என் கையில் உள்ள கத்தியினாலேயே பழி வாங்குவேன். தங்களுக்கு சிரமம் தரமாட்டேன் என்றாள் நந்தினி. ஐயா, நான் என்ன பைத்தியமா? பழுவூர் இளையராணியை பற்றி அவ்விதம் சொல்வதற்கு பழையாறையில் உள்ள மோகினி பிசாசை பற்றி அல்லவா சொன்னேன். இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவன் என்னும் வாலிபனிடம் ரகசிய ஓலை கொடுத்து இளவரசருக்கு அனுப்பினாள். அந்த முரட்டு வாலிபனை காப்பாற்றுவதற்காகவல்லவோ நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் இளவரசர் அலைக்கடலில் குதித்தார். ஆகையால் இளவரசரின் மரணத்துக்கு குந்தவை காரணம் என்று சொன்னேன் என்றான் பார்த்திவேந்திரன். பழுவேட்டரையர் தம் அவசர புத்தியை குறித்து சிறிது வெட்கமடைந்தார். அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல், வெறுமனை மூடி மறைக்க பார்க்காதே. இளவரசரின் அகால மரணத்துக்கு நீயும் பொறுப்பாளிதான். அத்தகைய சுழற்காற்று அடித்த சமயத்தில் அவர் கப்பலில் இருந்து படகில் இறங்குவதற்கு நீ எப்படி சம்மதித்தாய்? தொலைந்து போ, என் கண் முன்னால் நிற்காதே என்றார். நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் தஞ்சாவூர் அழைத்து போவது நல்லதல்லவா? நடந்தது நடந்தபடி இவரே சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பது நலமல்லவா? இல்லாவிட்டால் ஏற்கனவே நம் பேரில் குற்றம் சொல்ல காத்திருப்பவர்கள் இதையும் சேர்த்து சொல்வார்களே. நாம் தான் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் என்று கூட கூசாமல் பழி சொல்வார்களே என்றாள். சொன்னால் சொல்லட்டும், அதற்கெல்லாம் நான் அஞ்சியவன் அல்ல. சொல்லுகிறவன் நாக்கை துண்டிக்கச் செய்வேன். ஆனால் இவன் நம்மோடு வருவதும் ஒரு காரியத்துக்கு நல்லதுதான். பார்த்திவேந்திரா, ஏன் அங்குமிங்கும் பார்த்து விழிக்கிறாய்? தப்பி ஓடலாம் என்று பார்க்கிறாயா என்று கூறி சற்று தூரத்தில் நின்ற வீரர்களை கை காட்டி அழைத்தார். 4 பேர் விரைந்து வந்தார்கள். இவனை பிடித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் 4 பேரும் பார்த்திவேந்திரனை நெருங்கினார்கள்.
அருகில் நெருங்கி வரும் வரையில் அவன் சும்மா இருந்தான். பிறகு ஒரு நொடி பொழுதில் தன் கைவரிசையை காண்பித்தான். 4 வீரர்களும் 4 பக்கம் போய் விழுந்தார்கள். ஐயா, என்னை கட்டி தலையிடுவதாயிருந்தால் மற்றவர்களை அனுப்ப வேண்டாம். வீராதி வீரரும் 36 போர்க்களங்களில் 64 காயங்களை அடைந்தவருமான பெரிய பழுவேட்டரையர் கையினால் கட்டுப்படுவதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். மற்றவர்களை என் அருகிலும் நெருங்கிவிட மாட்டேன் என்றான். பழுவேட்டரையர் முகத்தில் சிறிது மலர்ச்சி காணப்பட்டது. நீ வீர பல்லவ குலத்தில் பிறந்த வீரன், சந்தேகமில்லை. எங்களுடன் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டு போக சம்மதம் என்று சொல். உன்னை கட்ட வேண்டிய அவசியமில்லை என்றார். அதுதான் என் விருப்பம். சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து நடந்தது நடந்தபடி சொல்ல விரும்புகிறேன். என் பேரிலும் வீண் பழி ஏற்படக்கூடாதல்லவா என்றான் பார்த்திவேந்திரன். அப்படியானால் உடனே புறப்படுவோம் என்றார் பழுவேட்டரையர். அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த காட்டிலிருந்து ஆந்தை ஒன்று கூவும் சத்தம் கேட்டது. நந்தினி சத்தம் வந்த திக்கை நோக்கினாள். அதனால் அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை. இந்த கோடிக்கரை காடு மிக விசித்திரமானது. இங்கே பட்டப்பகலிலேயே கோட்டான் கூவுகிறதே என்றார் பார்த்திவேந்திரன். இன்னும் 2 தடவை அதே மாதிரி ஆந்தையின் குரல் கேட்டது. நந்தினி திரும்பி பார்த்து, உடனே புறப்பட வேண்டியதுதானா? இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து பார்ப்பது நல்லதல்லவா? இளவரசர் ஏதாவது கட்டையை பிடித்துக் கொண்டு கரையில் வந்து ஒதுங்கக்கூடும் அல்லவா என்றாள். பார்த்திவேந்திரா, இளையராணியின் மதிநுட்பத்தை பார்த்தாயா? நமக்கு இது தோன்றாமல் போயிற்றே. ஆம், இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டியதுதான். இருப்பது மட்டும் போதாது, கடற்கரை நெடுகிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தேடி பார்க்கவும் சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். எனக்கு ஆட்சேபமில்லை ஐயா. ஆனால் இளவரசர் இனி அகப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. சுழற்காற்று அடித்தபோது கடலின் கொந்தளிப்பை பார்த்திருந்தால் தாங்களும் என்னைப் போலவே நிராசை கொள்வீர்கள் என்றான் பார்த்திவேந்திரன். எனினும் கிழவர் கேட்கவில்லை. கடற்கரை நெடுகிலும் ஒரு காத தூரத்துக்கு தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்தார். அவரும் அமைதியின்றி கடற்கரையோரமாக அலைந்து திரிந்தார். இத்துடன் 3ஆம் அத்தியாயம் ஆந்தையின் குரல் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.